யாழ் மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டமானது அதன் தலைவர் கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்று வருகின்றது. இதன்போது மக்களின் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பில் ஆராயப்பட்டிருந்தது. குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் அமைய இருந்த உள்ளக விளையாட்டரங்கு தொடர்பிலே இந்த கூட்டத்தில் பிரஸ்தாபிக்கப்பட்டிருந்தது. பிரதம செயலாளர் வடக்கு மாகாண மாவட்ட அபிவிருத்தியிலே நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்தவர்களாக செயற்பட முடியும் என்று கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்தினை தொடர்ந்து நடத்துமாறு எங்களுடைய கௌரவ மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவுடைய தலைவர் அவர்களையும் இணைத்தலைவர்களையும் அன்பாக கேட்டுக்கொள்வதோடு இந்த கலந்துரையாடலிலே இன்றைய தினம் இந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்துவதற்காக வருகை தந்திருக்கின்ற கௌரவ ஒருங்கிணைப்பு குழுவுடைய தலைவர் அவர்களை இந்த கூட்டத்தை வழிநடத்தி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் எல்லோருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விசேடமாக இன்றைக்கு நாங்கள் இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெறுகின்ற காலம் என்பது அல்லது நாள் என்பது மிகவும் முக்கியமான ஒரு நாள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நாட்டிலும் கூட பல்வேறு நெருக்கடியான நிலைமைகளை நாங்கள் எதிர்கொண்டு இருக்கின்ற காலம் இது. அப்போ அந்த நெருக்கடியிலிருந்து மேல்வது தொடர்பாக நாங்கள் இன்றைக்கு அரசியல் ரீதியாகவும் அரசாங்கம் என்ற வகையிலும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்ற ஒரு சந்தர்ப்பம். அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் விசேடமாக அந்த நெருக்கடியில் இருந்து விசேடமாக இன்றைக்கு மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற போர் சூழல் காரணமான ஏற்பட்டிருக்கின்ற நிலைமை தொடர்பாக நமக்கு எல்லோருக்குமே நன்றாக தெரியும். அப்போ இந்த நிலைமை என்பது, இந்த நெருக்கடி நிலைமை என்பது, இந்த எரிபொருள் பிரச்சனை என்பது அல்லது இந்த மின்சார சம்பந்தமான பிரச்சனை என்பது அல்லது விலைவாசி அதிகரிப்பு என்பது உண்மையிலே இது நமது நாட்டு அரசியலால் தோற்றம் பெற்ற ஒரு விடயம் அல்ல. இது சர்வதேச ரீதியாக ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நிலைமை என்பது உங்களுக்கும் எங்களுக்கும் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். அதனால் விசேடமாக இன்றைக்கு நாங்கள் இவ்வாறான கூட்டங்களை இடம்பெறுகின்ற பொழுது மற்ற ஏனைய மாவட்டங்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது, அதாவது அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற கூட்டங்கள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் எங்களுக்கு தெரியும், விசேடமாக இது யாழ்ப்பாண அபிவிருத்தி குழு கூட்டம் என்பது ஒரு முக்கியமானது. அது மாத்திரமல்ல, வருடத்தில் முதலாவது கூட்டம். அதன் காரணமாக இன்றைக்கு நாங்கள் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் இன்றைக்கு வகுக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த திட்டங்களுக்கான அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அதன் நிமித்தமாகத்தான் நாங்கள் விசேடமாக இன்றைக்கு இந்த கூட்டத்தை நடத்துவதற்கான முக்கியமான காரணம். அதன் போது விசேடமாக இந்த கூட்டத்திற்காக வருகை தந்த உங்களுக்கு எல்லோரையும் அன்பாக வரவேற்றுக் கொண்டு விசேடமாக ஊடகவியலாளர்கள் உள்ளிட்ட அனைவரும் இந்த செய்திகளை மக்களுக்கான செய்திகளாக மாற்றி அமைத்து மக்களிடம் நல்ல முறையில் கொண்டு செல்லுமாறும் கேட்டுக்கொண்டு விசேடமாக இந்த கூட்டத்துக்கு வருகை தந்த உங்களுக்கு எல்லோரையும் மீண்டும் மீண்டும் வருகை என வரவேற்றுக் கொண்டு எனது இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நாங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சி நிரலுக்கு செல்லலாம். அந்த வகையிலே மாவட்ட செயலகத்தினால் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்கள் விளையாட்டு அபிவிருத்தி திணைக்களத்தினுடைய நிதி ஒதுக்கீட்டின் கீழ் 2 திட்டங்கள் இந்த வருடம் நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றன. விவரம் காட்சிப்படுத்தப்படும். உள்ளக விளையாட்டு அடுத்து இண்டோர் ஸ்டேடியம் சம்பந்தமாக உண்மையிலே இப்போ இந்த உள்ளக விளையாட்டரங்கு யாழ் மாவட்டத்துக்கு வரும்போது இது சம்பந்தமாக விசேடமாக விளையாட்டு வீரர்கள் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது. இருந்த போதிலும் கூட இது துரதிர்ஷ்டவசமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக விசேடமாக இது ஒரு நல்ல திட்டம். அதே நேரத்தில் இது தொடர்பாக இப்போதைய நிலவரம் எப்படி என்று உள்ளக விளையாட்டரங்கு தொடர்பாக எங்களுக்கு விளையாட்டு அமைச்சிலிருந்து 161 மில்லியன் கிடைக்கப்பட்டது. அந்த செயற்திட்டத்தை முன்னெடுக்கின்ற பொறுப்பு நாங்கள் கட்டடங்கள் திணைக்களத்தில் வழங்கப்பட்டிருக்கின்றபடியால் நாங்கள் அதுக்குரிய நிதியை கட்டடங்கள் திணைக்களத்துக்கு விடுவித்திருக்கின்றோம். இதே வேளையிலே மாவட்ட நீதிமன்றம் மற்றும் குடியியல் மேல்முறையீட்டு நீதிமன்றத்திலே
3 வழக்குகள் இதற்றை தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது நீதிமன்ற பரப்பில் இருக்கின்றபடியாலே நாங்கள் நிறைய விடயங்களை கலந்துவிட முடியாது. இருந்தாலும் இந்த உலக விளையாட்டரங்கு அமைப்பதற்குரிய ஏற்கனவே இந்த உலக விளையாட்டரங்கு வலைப்பந்தாட்ட காணி வழங்க ஏற்கனவே வலைப்பந்தாட்டம் மற்றும் வலைப்பந்தாட்ட திடலுக்காக ஏற்கனவே வழங்கப்பட்ட இந்த காணியிலே ஏற்கனவே யாழ்ப்பாணம் மாநகர சபை 3 மில்லியன் ரூபாய் செலவிலே அதற்குரிய ஆரம்பகட்ட வேலைகளை நீண்ட காலங்களுக்கு முன்னர் முன்னெடுத்திருந்தது. ஆகவே அதன் அடிப்படையிலே ஏற்கனவே விளையாட்டு செயற்பாட்டுக்காக முன்னெடுக்கப்பட்ட காணி என்ற ரீதியிலே எந்த விதமான ஒரு மரம் கூட தரிக்கப்படாத நிலையிலே நாங்கள் அதிலே முன்னர் வாகன தரிப்பிடத்திற்காக மரங்களை தரிக்க வேண்டிய தேவைப்பாடு இருந்தது. இருந்தாலும் நாங்கள் அதனை தவிர்த்து வாகனங்களை தரிக்க விடுவதற்கு புரிதொரிடத்தை ஒழுங்குபடுத்தி இருக்கின்ற காரணத்தினாலே எந்த விதமான ஒரு மரமும் தரிக்காத நிலையிலே இந்த விளையாட்டு மைதானத்தை உலக விளையாட்டு அரங்கை நாங்கள் அமைப்பதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்த போது அதற்கு எதிராக நீதிமன்றங்களிலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலைமையிலே அதற்குரிய தீர்ப்பு கிடைக்கும் வரையிலே நாங்கள் இந்த அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்க முடியாத நிலையிலே இருக்கின்றோம். ஆகவே ஏற்கனவே இந்த விளையாட்டு மைதானம் நாங்கள் உலக விளையாட்டரங்கு ஒதுக்கப்பட்ட இடத்திலே யாழ்ப்பாணம் மாநகர சபையாலே அங்கே வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் கவனத்துக்கு கொண்டு வருகின்றேன். அமைச்சர் அவர்களே, சபை நிதியில் 120 மில்லியன் ரூபாய் செலவில் உலக விளையாட்டு அரங்கொண்ட ஸ்தாபிக்கிறதுக்கு ஃபஸ்ட் இனிஷியேட் எல்லாம் முடிஞ்சுது, ட்ராயிங் எல்லாம். ஸோ இந்த நிதியை எங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜுக்கு தந்தீங்கன்னா மிக பிரமாண்டமான ஒரு உலக விளையாட்டு அரங்கை அமைக்கலாம். ஒரே மாவட்டத்தின் மையத்தில் இருக்குது வலிகாமம், தேவையான நிலம் இருக்குது. 6 பேட்மிண்டன் கோர்ட் 6 மேட்ச் ஒரே நேரத்தில் நடத்தக்கூடிய மாதிரி பாஸ்கெட் பால் மற்றது டேபிள் டென்னிஸ் அதில் ட்ரைனிங் சென்டர்ஸ் அது எல்லாத்தையும் போட்டு பிளான் பண்ணி இருக்கிறோம். ட்ராயிங் முடிஞ்சுது, ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் எல்லாம் முடிஞ்சுது, வேலையாக முடிஞ்சுது. இந்த நிதியை எங்களுக்கு விடுவிச்சிங்கண்டா அது வலிகாமம் பிரதேச சபையால் செய்ய போறீங்களா? சபையால் தான் செய்யும். சபையால் எவ்விடத்தில் அது வலிகாமம் தெற்கில் எங்கள் பிரதேச சபையின் தலைமை அலுவலகம் மருதாமடம். இது சம்பந்தமான கோரிக்கையும் நான் விளையாட்டு அமைச்சுக்கும் அரசாங்க அதிபருக்கும் ஏற்கனவே விடுத்திருக்கிறேன். அடுத்தது கௌரவ அமைச்சர் அவர்களே. இல்லை, அது நாங்கள் செய்கிறோம். இல்லை ஒன்று என்னண்டா, இது விளையாட்டு அமைச்சால வந்திருக்கிற நிதி தானே, இது அப்படியே நாங்கள் அங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது நமக்கு தெரியாது. அப்படி இருந்த போதிலும் கூட நீங்கள் அது கோரிக்கையாக ஒன்று முன்வைங்க. சரியா? நாங்கள் விளையாட்டு அமைச்சில் கொடுத்து அதை வேணா கன்சிடர் பண்ணி பார்ப்போம். அமைச்சுக்கும் கொடுத்துருக்கிறோம், அரசாங்க அதிபருக்கும் அனுப்பியிருக்கிறோம். கௌரவ தலைவர் அவர்களே, வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையிலும் உலக விளையாட்டு மைதானத்திற்கான ஒரு இனிஷியலாக ஒரு தொகை எங்களுடைய வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. தற்சமயம் இதிலே இவ்வாறான வழக்குகள் நிலைமைகள் இருக்கின்ற சூழ்நிலையின் அடிப்படையில் ஒரு இயற்கை பாதுகாப்பின் அடிப்படையிலே ஒரு பொருத்தமான நிலத்தை நாங்களும் உலக விளையாட்டு மைதானம் ஒன்றை அமைப்பதாக இந்த திட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்துவதாக மேலதிக ஒரு நிலம் தேவைப்பட்டால் அதனை வழங்குவதற்கு வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை முழுமையாக தயாராக இருக்கின்றது. அது தொடர்பாக தங்களுக்கும் அரசு அதிபருக்கும் பிரதேச அபிவிருத்தி குழு தலைவருக்கும் நாங்கள் எழுத்து மூலம் தெரிவித்திருக்கின்றோம். ஓகே, நன்றி. அமைச்சர் அவர்களே, இது நீதிமன்றம் அந்த பழைய பூங்காவில் இந்த கட்டிடம் அமைப்பது என்பது பொருத்தமில்லாத ஒரு விடயம். யாழ்ப்பாணம் மாநகர சபையினுடைய அங்கீகாரம் பெற்றதா என்பது எனக்கு தெரியவில்லை. எந்த நாட்டிலேயும் எங்கே போனாலும் இந்த கிரீன் ஏரியாண்டு சொல்லி பகுதிகள் ஒதுக்கப்படுகிறது உலகில். இங்கே யாழ்ப்பாண மாநகர பகுதியில் கிரீன் ஏரியாவே இல்லை. இருந்த ஒரு கிரீன் ஏரியாவும் கட்டிடங்கள் மயமாக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நீதிமன்ற விடயங்களும் தங்கி இருக்கிறது. அனுப்படியால் இதில் நீதிமன்றத்தில் சவால் விட்டு கொண்டு அதை சண்டை பிடிக்கிறதும் பார்க்க இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய ஒதுக்கீடுகளை துரிதமாக செயல்படுத்த வேண்டும், மாற்று இடங்களை பரிசீலிக்க வேண்டும் என்றது நான் கோரிக்கையாக வைக்க விரும்புகிறேன். இதுக்கே அங்கே தான் கட்ட வேண்டும் என்று நிர்பந்தமாக நாங்கள் சண்டை பிடிச்சு கொண்டு இருக்க வேண்டிய தேவை கிடையாது. அது எங்களை பொறுத்தவரையில் அந்த இடம் இனிமேல் சிவந்து கட்டிடங்களுக்கு பொருத்தம் அல்லாத இடம். ஆகவே இதில் நீதிமன்றத்தில் அதை விட்டுட்டு
முரண்பாடு இல்லாமல் மாற்று இடங்களை பார்க்க வேண்டும். அவர்கள் உள்ளூராட்சி மன்றங்கள் 2 மன்றங்கள் ஏற்கனவே முன்வைத்த கோரிக்கைகள் இருக்கின்றன. அவற்றோடு நீங்கள் இணைந்தும் செயல்படுத்தலாம், அல்லது நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல. அதனுடைய தயவு செய்து இந்த பழைய பூங்கா கட்டிடங்கள் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று நன்றி தவிசால் அவர்களே. உண்மையிலேயே பழைய பூங்கா பாதுகாக்கப்பட வேண்டியது, நமக்கு பசுமை பாதுகாக்கப்பட வேண்டியது, இதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் அந்த அதுகள் எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு அந்த இதுகளுக்கு ஏதாவது பாதிப்பு வரக்கூடாத விதத்தில் தான் இதை நாங்கள் அமைக்கிறதுக்கு இருந்தோம். அது வேற கதை. இருந்த போதிலும் கூட இப்போது இது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் இருக்கனால அது பார்ப்போம். நாங்கள் மாற்று இடங்களை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். எது சிபார் செஞ்சுருக்கிறாங்க, நமக்கு நிரோஸ் சிபார் செஞ்சுருக்கிறாரு, அதே நேரத்தில் வலிகாமத்துலேயும் சிபார் செஞ்சுருக்கிறாங்க. பார்ப்போம், கன்சிடர் பண்ணி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். அடுத்தபடியாக இந்த மாவட்ட செயலகத்தினால் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களிலே மீள்குடியேற்ற மாவட்ட செயலர்